ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறீங்கன்னு ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி என் பையனோட பிறந்த நாள். கூட இருந்திருந்தவங்க 22 வயசாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கூட இல்லை, கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு அவர் என்னை விட்டு போய். ஸோ 2021 அன்று நம்மளை விட்டு கடவுள்கிட்ட போயிட்டார். ஸோ இன்றைக்கி அவர் பர்த்டே ஸ்பெஷல். எப்பவும் சரி, அவர் பிறந்தப்பத்துலேருந்து இந்த 22 இயர்ஸாக நான் லைக் எதனா ஒரு ஃபுட்டு செஞ்சு அன்னதானம் பண்ணுற பழக்கம் உண்டு. அவர் ஸ்பெஷலாக ஒரு பர்த்டே அன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஒரு 10 கிலோ போட்டு லைக் வெஜிடேபிள் பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு டீமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். தம்பிக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் இந்த மேலே இருக்க ஃபோட்டோ ரெகுலராக நான் வச்சு அவருக்கு விளக்கேற்றி அவருக்கு மார்னிங் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேனோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை அவருக்கு படைச்சி இது பண்ணுவேன். இது இந்த மாதிரி பர்த்டே அன்றைக்கி அவரோட நினைவு நாள் அன்றைக்கி இந்த ஃபோட்டோ வச்சு பண்ணுற இது. ஸோ அவருக்கு மாலை ஏன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பிகாஸ் கோயிலுக்கு போகிறோன்னாலே மாலை வாங்கிட்டு போகணும். அண்டு காருக்கு கம்பல்சரி காருக்கு மாலை போடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவார். இருக்கும்போது எத்தனையோ வாட்டி ஏங்கிருக்காரு காருக்கு மாலை வாங்கி கொடுக்கல அப்படிங்கும்போது. பிகாஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்னு ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் மாலை ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் சும்மா எதுக்கு அன்னெசரியான்ட்டு வாங்காமல் தம்பியை சமாதானப்படுத்திட்டு நாங்கள் கூப்பிட்டு வந்துடுவோம். பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஏங்குவோம், ஐயோ மாலை போடலையே, அப்பா காருக்கு போடலையே அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய விஷயம் நம்ம அப்படி தான் பண்ணுவோம் இல்லைங்களா. இருந்து பிடிச்சி பண்ணுறப்போ அந்த விஷயத்த பண்ணாமல் இல்லாத போது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் செய்கிறது உண்டு. அதில் நானுமே அப்படி இருக்குது அப்படின்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உயிர் இருக்கும்போது அவங்க கேட்கும் போது நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. அவங்க நம்மளை விட்டு போயிட்ட மேலே தான் நம்ம ஐயோ அவங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு ஃபோட்டோக்கு முன்னாடி எடுத்துகிட்டு படைச்சி நம்ம இது பண்ணுறோம். ஸோ அந்த மிஸ்டேக் இதுக்கு அடுத்து வேறு யாருமே பண்ணாதீங்க. அவங்க விருப்பப்பட்டு கேட்குற விஷயம் நியாயமான விஷயம்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த செஞ்சிடுங்க. பிகாஸ் அது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். பட் வாங்கி கொடுத்துருப்போம், எத்தனையோ வாட்டி கொடுத்துருக்கோம். சம்டைம்ஸ் இக்னோர் பண்ணுவோம். மேபி லைக் காசு இல்லாத டைமில் இல்லை ரேட் அதிகமான டைமில், அந்த மாதிரி டைமில். மற்றபடி அவர் கேட்டு நாங்கள் அவர் பிடிச்ச மாதிரி தான் எங்கள் கூட இருக்கிற வரைக்குமே அவரை நாங்கள் அவ்வளோ அழகாக பார்த்து வச்சுன்னு இருந்தோம். உங்களுக்கே தெரியும், ஒரு 18 வயசு குழந்தைய மிஸ் பண்ணிவிட்டு வீட்டில் எப்படி இருப்போம், அந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்றது. பிகாஸ் எல்லா பெற்றவங்களுக்கும் சரி, தன்னோட முதல் குழந்தை பொக்கிஷம். ஸோ உங்களே தெரியும், நம்ம பிறந்து வளர்ந்து நிறைய ஸ்டேஜஸை நம்ம தாண்டி தான் வருவோம் இல்லைங்களா. மேபி அது லேடிஸ் ஆனாலும் சரி, ஜென்ஸ் ஆனாலும் சரி, நிறைய ஸ்டேஜஸை தாண்டி தான் நம்ம ஒரு கட்டத்தில் நிற்போம். அந்த கட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுல்லாக நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய கட்டம் அப்படின்னு பார்த்திங்கனாலே இந்த கல்யாணம் தான். ஸோ சும்மா சொல்லியிருக்காங்களா, ஆண்டவன் போட்டால் முடிச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ யாருக்கு யார் அப்படின்றதே நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அவர் தலையில் எழுதி வச்சுட்டா அந்த இது மாறாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு கல்யாண வாழ்க்கை தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற ஒரு பெரிய வாழ்க்கை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு என்னையும் சரி அவங்க அப்பாவையும் சரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யார் வாயிலையும் ஒரு பேச்சு வாங்காமல் ஒரு கரெக்டான ஸ்டேஜில் எங்களை உலகத்தில் ஒரு தாய்மை, எனக்குமே அந்த பாக்கியம் உண்டு, அம்மா அப்படின்னு கூப்பிட்ற வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்தானத்தை கொடுத்த என் பையன். ஸோ இன்றைக்கி இல்லை அப்படின்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ எத்தனை பேர் இன்னுமே ஏங்கிட்டுருக்காங்க, நம்மளை அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்தை இல்லையே அப்படின்ட்டு. அண்ட் நிறைய அதுக்குன்னு வார்த்தைகளும் வச்சுருக்காங்க. மலடி, இன்னமும் குழந்தை பாக்கியம் இல்லை, என்ன பாவம் செஞ்சாலும் குழந்தை பிறக்கலை அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆக்சுவலி அந்த எல்லாத்தையும் தாண்டி எனக்குமே ஒரு வார்த்தை இருந்தது. என்ன
பாவம் செஞ்சாலோ தெரியல, அவளுக்கு வந்து இந்த மாதிரி குறை பெற்ற ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ என் பையன் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு தான். பட் நாங்கள் வந்து இந்த 22 இயர்ஸாக வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு கடவுள் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம எப்படி அவங்கள வளர்க்குறது, ஐயோ எனக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சதே கிடையாது. என்டையர் எங்கள் ஃபுல்லாகவே எங்களோட ஃபேமிலியிலையும் யாருமே என்னையும் சரி ஹஸ்பண்டையும் சரி, அம்மா வீட்டு சைடும் சரி அப்பா வீட்டு சைடும் சரி, ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி, எங்களை வந்து ஒரு நாள் கூட திட்டினது கிடையாது. உங்களால் ஏன் இந்த மாதிரி குழந்தை நீங்கள் என்ன அந்த மாதிரி சொன்னதே கிடையாது இது வரைக்குமே. ஸோ அவங்க ஆயா வந்து கூட இல்லை. ஸோ அவங்க வீடியோ கால் பண்ணிவிட்டு வந்து பூஜை பண்ணுறதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ யாருமே என் குழந்தைய வந்து குறையான குழந்தை இப்படிதான் அப்படிதான்ட்டு வந்து ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஒரு பொக்கிஷத்தை பார்த்த மாதிரி தான், நம்ம வீட்டு கடவுள், நம்ம வீட்டு முதல் தெய்வம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். என் பையனை என்டையர் அவங்க சித்தப்பா சித்தி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப க்ளோஸு. இப்போவும் சரி அவங்க சித்தப்பாவும் சரி சித்தியும் சரி தன் குழந்தைக்காக இல்லையே, என் பையன் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் இன்னமும் இருக்காங்க. ஸோ அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி, சப்பாத்தி, பீஸா, பர்கர் இந்த மாதிரி தான். அண்ட் நிறைய ஹார்டான விஷயங்கள் வந்து அவர் கடிக்க முடியாது, பிகாஸ் பல்லு கொஞ்சம் ரொம்ப வீக்கு. அதனால் லைக் முறுக்கு இந்த மாதிரி ஹார்டான விஷயத்த அவர் வந்து சாப்பிடவே மாட்டார், தொடவே மாட்டார். ரொம்ப சாஃப்டானது பன்னு, கேக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் வந்து பூஜை போட்டுட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா 2 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி இறந்துட்டாங்கன்னு. ஸோ இங்கே நிற்கிற இவங்க 2 பேரோட பாட்டி தான் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுமே இன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க நினைவு நாள் பாட்டிக்கு. ஸோ நம்ம நினைக்கிறவங்க கடவுள் வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்கன்ட்டு, கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாமே கொடுப்பாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உனக்கு வந்து இவ்வளோதான், இவ்வளோவே போதும், இதுக்கு மேலே எல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பறிச்சிடுவாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்குமே நடந்திருக்கு. அந்த போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவில் முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட குழந்தை வந்து குறையாக பிறந்தாங்க, கடவுள் குழந்தையாக பிறந்தாங்கன்னா தயவுசெய்து பெற்றோர்கள் 2 பேருமே அந்த குழந்தைய வந்து வெறுக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸில் வந்து அம்மா வந்து எந்த காரணத்துலையும் வெறுக்க மாட்டாங்க. சில டைமில் அப்பாங்க வந்து இது வந்து சில டைமில் சொல்கிறேன், அண்ட் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைய நான் வெளி உலகத்தை எப்படி கூப்பிட்டு போகிறது, அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, நம்மளை வந்து அசிங்கமாக பேசுவாங்க, இதெல்லாம் பைத்தியம்மா லூஸா அப்படின்னு வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப வந்து குழந்தைய வந்து எப்படி சொல்கிறது, கேரிங்கே இல்லாமல் வெளியே கூப்பிட்டுட்டு போகாமல் மற்றவங்க என்ன சொசைட்டி நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து வெளியே கூப்பிட்டுட்டு போகாதவங்கள நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோடய ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் தயவுசெய்து அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. பிகாஸ் ஒய்ஃபு சில விஷயந்தான் தாங்க முடியும். என் நேரம் அவங்கள பார்த்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க, பார்த்துக்கலாம். பட் அவங்களுக்குமே கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். நீங்களுமே கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா, கூட எங்கன்னா வெளியே போகும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஏரியாவும் கூப்பிட்டு போயிட்டு ஒரு இதுவும் காட்டுனீங்க, சொல்லி கொடுப்பீங்க. லைக் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பசங்களுக்காகவே. அவங்களுக்கு பிடிச்ச இடம் லைக் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா லைக் ஒரு பார்க்கோ, கோயிலுக்கோ, ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ஸ்க்கோ எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்ல, 1000 பேர் 1000 விஷயம் பேசட்டும், தப்பே கிடையாது. ஆனால் உங்கள் குழந்தைய அவங்க ஃப்ரீயாக இருக்கணும், அவங்க வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா நீங்கள் தான் டேக் கேர் பண்ணணும், நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும். ஸோ நான் என்னோடய பையன் இந்த 18 வயசு வரைக்குமே எந்த இடத்துக்கும் நானும் சரி அவரும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி அவாய்ட் பண்ணதே கிடையாது. எல்லா இடத்துக்கும் நாங்கள் வந்து கூப்பிட்டு போவோம். ஒரு கல்யாணம் விடுறதில்ல, அண்ட் ஒரு எந்த ஃபங்க்ஷனுக்குமேங்க
இறுதி சடங்கு செய்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸுக்குமே நாங்கள் அவங்கள கூப்பிட்டு போவோம். இது வரைக்கும் விட்டதே கிடையாது. எல்லா இடத்துக்குமே கூப்பிட்டு போவோம். எல்லாம் நல்லதோ கெட்ட விஷயம் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுப்போம். இது இப்படி தான் இதுதான்ட்டு. நம்ம நினைப்போம் அவங்களுக்கு புரியாதுன்னு. கண்டிப்பாக கடவுள் அவங்களுக்குமே ஒரு புரிதல் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஹைப்பர் டென்ஷனாக இருக்கிற பசங்க வந்து வெளியே போகணுன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு சில பேர் கூப்பிட்டுட்டு போக மாட்டாங்க வெளியே. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அந்த தவறு செய்யாதீங்க. அவங்கள வந்து வெளியே கூப்பிட்டுட்டு போக தான் அவங்களோட அந்த ஹைப்பர் டென்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். கொஞ்சம் வெளி உலகம் வந்து பார்க்க அவங்க மைண்ட் செட்ஸ் எல்லாமே மாறும். ஸோ அதனால் என்னோடய ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி பசங்க இருக்குது, நம்ம எப்படி வெளியில் சொல்லிக்கிறது அப்படின்ட்டு தயவுசெய்து பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் வந்து, என் பையன் எதுவுமே செய்யலை, அவன் வந்து மற்ற குழந்த மாதிரி படிக்கலை செய்யலை அப்படின்ட்டு அவங்களுக்கு ஓவராக ப்ரெஷர் கொடுக்காதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம பசங்களுக்கு வந்து இதுதான் லிமிட்டேஷன் அப்படின்னா அந்த லிமிட்டேஷனே விட்டுருங்க. மற்றவங்க ரேங்க் வாங்குறவங்க ரேங்க் வாங்கின்னு போட்டு விடுங்களேன். அந்த ரேங்க் வாங்குறது எல்லா பசங்கனாலும் முடியும்னா அப்புறமா எப்படி சொல்லுங்கள்? கிளாஸில் 1 or 3 ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். ஹோல் கிளாஸை ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸாக மாறணுன்னா எப்படி சொல்லுங்கள்? ஸோ அவங்களோட மென்டாலிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க படிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுருங்க. ஸோ நம்ம பூஜை முடிச்சாச்சு, காக்காவுக்கு சாப்பாடு வச்சாச்சு. இப்போ வந்து பேக்கிங் பண்ணிடலான்ட்டு நானும் பெரியப்பா எங்கள் அப்பா எல்லாமே சேர்ந்து வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது 100 பாக்ஸாக நாங்கள் பேக் பண்ணி ஆகணும். 2 வீட்டோட இது, அதனால் பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் சாப்பாடு வந்து சூடாகவே இருக்குது, அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆற வச்சுட்டு இருக்காங்க அப்பா. ಸ್ವಲ್ಪ தாரில் அல்வேணுமா? போதும் விடுங்கப்பா. போதும். ஏன்னா 3 நாளாக அமங்காமல் இருக்கும். இதுக்கு ஓப்பனில் இருக்குமா? சூடாக்கிதுல்ல, கொஞ்சம் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆச்சுன்னா அப்படி பேக் பண்ணிட்டு சூப்பர், நல்லா ஆச்சா? மக்கள்ஸ் ஒரு வழியாக ஒரு 50 பாக்ஸஸ்க்கு வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம். கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்ட்டு மூடாமல் வச்சுருக்கோம். உடனே மூடி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. ಏನು ಒಂದನೇ ಯಾವ್ದು ಬರ ಮಾಡಿದ್ದೆ அடுத்தது வந்து தயிர் ரைத்தா வந்து பேக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குட்டி கண்டெய்னர் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அதில் பேக் பண்ணிவிட்டு லைக் ஃபுட்டு, ரைத்தா அண்டு வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம பஸ் ஸ்டாண்டில் கொடுத்துடலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு வந்து இங்கே நினைவு நாள் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2ஆம் ஆண்டு நினைவு நாள். நான் சொன்னேன் இல்லைங்களா, சஷாங்க் பர்த்டே அன்றைக்கி அம்மா வந்து தவறிட்டாங்கன்ட்டு. ஸோ இவங்களோட 2வது வருடம் நினைவு நாள். இங்கே வந்து இவங்க வந்து படைச்சாங்க, லைக் வடை, பாயசம், அம்மாவுக்கு பிடிச்ச சமையல், சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல் அப்படின்ட்டு எல்லாமே செஞ்சு படைச்சாங்க. நான் அந்த வந்து நானுமே நினைவு நாள் அன்றைக்கி எல்லாமே செஞ்சு படைப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து தம்பி பர்த்டே அப்படின்றதுனால அவருக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்தை வந்து செஞ்சு வீட்டில் நானுமே பண்ணேன். ஸோ மோஸ்ட்டாக சொல்லுவாங்க, இந்த பித்ருகள் பூஜை பண்ணும்போது வந்து மணி ஆட்டக்கூடாதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு எதனா ஐடியாஸ் இருக்கா, ஏன் மணி ஆட்டக்கூடாது? எதனா உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து பெரியவங்க சொல்லி கொடுத்த விஷயந்தான் இந்த மாதிரி பித்ருகளுக்கு மணி ஆட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் செய்யலை, வேண்டாம்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ ரீசன் என்னன்னு அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்கலை. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா ஏன் மணி ஆட்டக்கூடாது, என்ன ரீசன், எதனால் அப்படின்னு தெரிஞ்சிச்சன்னா சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிறேன். அண்ட் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
ವಾಟರ್ ಬಾಟ್ಲ್ ಇದೆ ಕಾರಲ್ಲಿ ಇದೆಯಾ? ಅದು ಯಾಕೆ ಇದೇ ಥರ ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿಲ್ವಾ? பரவாயில்ல இல்லை மூடினால ಕೆಳಗಿಟ್ಬಿಡೋಣ. ஸோ மக்கள் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு பஸ் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ எப்போது அந்த சைடு வச்சு ரெகுலராக வீக்லி சாட்டர்டேஸ் கொடுக்கும்போது அந்த சைடு கொடுத்துருவேன். இப்போ வந்து நிறைய இருக்குன்றதுனால 100 பாக்ஸ் அப்படின்றதுனால இங்கே வச்சிட்டோம். ஒருத்தர் அவங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ மோரோவர் இது நான் எப்பவும் சொல்கிற ஒரு விஷயம் தான். இது வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற ஒரு பெருமைக்காகவோ இல்லை வந்து பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்றதுக்காகவோ கிடையாது. இதனால் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஈவெண்ட்ஸ் நிறைய நம்ம லைஃப்பில் வரும். ஓகேங்களா? லைக் பர்த்டே வரும், பசங்களுக்கு பர்த்டேஸ் வரும், அனிவர்சரி வரும். ஸோ நிறைய ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நாட்களை வந்து நம்ம கொண்டாடுறோம். நிறைய வந்து நம்மளுக்கு நம்மளே நாங்கள் வந்து ஹோட்டல் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுன்னு செலவுகள் நிறைய பண்ணுவோம். ஸோ ஆனால் அந்த ஒரு ஈவெண்ட் அன்னைக்கு ஒரு 2 பேருக்கு வந்து பசி போக்குற அந்த ஒரு நிம்மதி வேறு எதுலேயும் கிடைக்காதுங்க. தானத்துலேயே சிறந்ததானா அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தானத்தை நீங்கள் யாரானா இது வரைக்கும் பண்ணலைன்னா அது பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ நைட்டில் அந்த தூங்கும் போது வந்து அவ்வளோ மன திருப்தியோடு நிம்மதியோடு தூங்குவீங்க. நான் இன்றைக்கி 2 பேருக்கான சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களுமே ஒரு நல்ல நாள் அன்றைக்கி உங்கள் பசங்க கையால் வாங்கி கொடுத்துட்டு உங்கள் பசங்கக்கிட்ட சொல்லிக்கலாம், நம்மளுக்கு நிறைய கடவுள் வந்து கொடுத்துருக்காண்டா, நம்ம ஒரு வேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிடுவோம். சாப்பாடே இல்லாத, நிம்மதி இல்லாத, அதை வாங்க முடியாத அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச இன்றைக்கி நம்ம போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்கக்கிட்ட வந்து சொல்லி கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களும் வளர அவங்களும் பெருசாகிட்டு இந்த மாதிரி தானம் எல்லாம் பண்ணணும், எங்கள் அப்பா அம்மா பண்ணாங்க அப்படின்னு அவங்களுமே பண்ணுவாங்க. அவங்களோட பசங்களுக்கு அவங்க வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் இந்த வீடியோவே. ஸோ நிறைய பேர் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்க, ஊருக்கு ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் அச்சமாக உக்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வாலண்டரியாக நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தோம். நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ என்னதான் மார்னிங்லேருந்து ஒரு மனசு வந்து வேதனையே, குழந்தை கூட இல்லையே அப்படின்ற ஒரு தவிப்பில் இருந்தாலும் இந்த சாப்பாடு கொடுத்து அவங்க சொல்கிற அந்த இது கொடுக்கும்போது, ஓகே என் பையன் எங்கே இருந்தாலும் சொர்க்கத்துக்கே போகணும் அப்படின்ற ஒரு மனசு, அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது தான் எனக்கு பெரிய இதுவாகவே இருந்தது. மக்கள்ஸ் நீங்களுமே தொடர்ந்து உங்களோட நல்ல ஈவெண்ட்ஸ்லையும் எந்த ஈவெண்ட்ஸ்லையும் ஆனாலும் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க பழகிருக்காங்க. இது ஒன்ஸ் மோர் அதே தான் நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன். இது பப்ளிசிட்டிக்காக கிடையாது. கொடுக்கும் போது இருக்கிற சந்தோஷம் போகும்போது இருக்காதுங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்து பாருங்கள், அதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும். ஸோ நம்ம ஒரு 100 டப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற பாடா இன்னைக்கு 100 டப்பா கொடுக்க போகிறோன்னு மைண்டில் நினச்சிட்டு வருவோங்க. ஸோ கொடுத்து எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பும் போது வருவாங்க பாருங்கள், ஆனால் எனக்கு கொடுங்க, ஆனால் எனக்கு இல்லை, அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சேம் எனக்குமே இன்றைக்கி இல்லை ரெகுலராகவே நடக்கும். ஸோ அந்த அன்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு சப்பலெல்லாம் கைப்பிட்டு வாங்குறாங்க பாருங்க, அந்த அக்காவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அதுதாங்க நான் கொடுத்து முடிச்சு எல்லாமே முடிச்சுட்டு என்னென்ன கிளம்பலானும் போது ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அக்கா எனக்கு சாப்பாடு இல்லைங்கண்ணா, எல்லாம் காலி ஆகிடுச்சு, எனக்கு காசு கொடுப்போம், அந்த காசெல்லாம் வேணாங்க்கா, எனக்கு சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் இதுவாக போயிட்டாங்க. ரொம்ப அந்த ஒரு இது வந்து மனசுக்கு வேதனை இருந்துச்சு. என்னடா இது, நம்ம இவ்வளோ கொடுத்தும் பத்தாமல் போயிடுச்சு, நீங்கள் எவ்வளோலாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் வெயிலில் 1000 டப்பா வச்சாலும் 1 செகண்டில் காலி ஆகிடும். ஸோ வரும்போது அந்த ஒரு எப்படி சொல்கிறது, சரி இன்னமும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இத்தனை பேர் இன்னமும் இருக்காங்களே அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
ஸோ நீங்களுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்தது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்து அன்னியோட நைட்டு தூக்கம் எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள்ஸ். தொடர்ந்து ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நிறைய ட்ராவல்ஸ் நான் போகிற இடங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். ஸோ நம்ம ஒசூரில் பார்த்திங்கன்னா முருகன் கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு 3ஆம் தேதி. ஸோ கும்பாபிஷேகம் காலையில் போக முடியல, பிகாஸ் நம்ம வீட்டில்